ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை சூப்பில் சேர்க்கக்கூடிய தேவையான பொருட்கள் அனைத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வானல் காயட்டும். ஒரு கை முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு, தேவையான ஒரு தண்ணி ஊற்றி ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சளுடன் மிளகு சேர்த்து சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ். பிபியை கண்ட்ரோலை வைக்க உதவுது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரையில் பித்தம் இருக்கிறதால ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்கும் போது பித்தத்தை சமநிலைப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பிபி கண்ட்ரோலாக இருக்கும். முருங்கைக்கீரை சூப் குடிக்கும்போது சளி தொந்தரவு, காய்ச்சல் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.